முக்கிய செய்திகள். மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய விருது வழங்கி கௌரவித்தார் புட்டின். இருதரப்பு உறவு குறித்து ஆஸ்திரிய தலைவர்களுடன் பிரதமர் இன்று பேச்சு. வட மாநிலங்களில் இடைவிடாது கொட்டும் கனமழை. வெள்ளத்தில் தத்தளிக்கும் மும்பையில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விக்கிரவாண்டியில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிப்பு. 113 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதியா? தவறான தகவல் என தேசிய மருத்துவ ஆணையம் மறுப்பு. வணக்கம். ரஷ்ய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரியா சென்ற பிரதமர் திரு மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலைநகர் வியன்னா விமான நிலையத்தில் அந்நாட்டு ராணுவ வீரர்கள் அளித்த மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரியாவுக்கு செல்லும் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெறும் திரு மோடி இன்று ஆஸ்திரிய அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசுகிறார். முன்னதாக ரஷ்யாவில் அந்நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ விருதை பிரதமர் மோடிக்கு அதிபர் புதின் வழங்கினார். இது 140 கோடி இந்தியர்களுக்கு கிடைத்த கௌரவம் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மோடி தலைமையிலான ஆட்சி காலத்தில் இந்தியா ரஷ்யா உறவு வலுப்பெற்றுள்ளதாக அதிபர் புதின் மகிழ்ச்சி தெரிவித்தார். இதையடுத்து எரிபொருள், அணுசக்தி, உக்ரைன் விவகாரம் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். ரஷ்ய சுற்றுப்பயணத்தை முடித்து புறப்பட்ட பிரதமர் திரு மோடியை கிரெம்ளின் மாளிகையின் வாசல் வரை வந்து புதின் வழி அனுப்பி வைத்தார். இதனிடையே புதின் மோடி சந்திப்புக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதிருப்தி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் ரத்தம் தோய்ந்த குற்றங்கள் புரிந்தவரை கட்டியணைப்பது தனக்கு ஏமாற்றம் அளிப்பதாக எக்ஸ் வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மகாராஷ்டிராவில் கொட்டி வரும் கனமழையால் மும்பை நகரமே வெள்ளத்தில் மிதக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 4வது நாளாக நேற்றிரவும் கனமழை வெளுத்து வாங்கியதால் பல இடங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. மும்பையில் முக்கிய சாலைகள் குளம் போல் காட்சியளிக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் மும்பையில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்தது. தானே, மும்பை உள்ளிட்ட இடங்களில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர் மழையால் 50க்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிக்கப்பட்டது. மும்பை, ரத்னகிரி, ராய்காட், சதாரா, புனே மற்றும் சிந்துதுர்க் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும், தானே மற்றும் பால்கருக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் ஆசாத்பூர் பகுதியில் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். காசியாபாத், நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்த நிலையில் மேலும் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. சம்பாவத் மற்றும் உத்தம்சிங் நகர் மாவட்டங்களில் பல கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கட்டிமா நகரில் வீடுகள் மற்றும் வாகனங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் மழை ஓய்ந்தாலும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீர் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் சற்று முன் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த தொகுதியின் திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை அடுத்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கடந்த மாதம் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் திமுக சார்பில் அன்னியூர் திரு சிவா, பாமக சார்பில் திரு அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் திருமதி அபிநயா உள்ளிட்ட 29 பேர் களத்தில் உள்ளனர். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள 276 வாக்குச்சாவடிகளிலும் தமிழக காவலர்களுடன் சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திமுக, பாமக, நாம் தமிழர் என மும்முனை போட்டி நிலவும் விக்கிரவாண்டியில் 2,37,031 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள். காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். முறைகேடுகளை தடுக்க அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வெப் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. பதற்றமான 44 வாக்குச்சாவடிகளில் தமிழக காவலர்களுடன் மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்த தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று பதிவாகும் வாக்குகள் வரும் 13ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. இதனால் அந்த தொகுதிக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 113 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டதாக வெளியான தகவல் தவறானது என்று தேசிய மருத்துவ ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கும் மருத்துவ இடங்களை அதிகரிப்பதற்கும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் ஒப்புதல் அவசியமாகும்.
அதன்படி புதிய கல்லூரிகளை தொடங்க 113 விண்ணப்பங்களும், MBBS இடங்களை அதிகரிக்க 58 விண்ணப்பங்களும் இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டன. தமிழகத்தை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டம் ஓங்கூர் கிராமத்தில் தட்சசிலா மருத்துவக் கல்லூரி, விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் கலசலிங்கம் மருத்துவக் கல்லூரி, காஞ்சிபுரம் மாவட்டம் பெண்ணலூரில் அன்னை மருத்துவக் கல்லூரி, விழுப்புரம் மாவட்டம் அவனம்பட்டில் JR மருத்துவக் கல்லூரி, கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளத்தில் கன்னியாகுமரி மருத்துவ ஆராய்ச்சி மிஷன் ஆகிய கல்லூரிகளை அமைப்பதற்கு அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து இறுதி முடிவுகளை எடுத்த தேசிய மருத்துவ ஆணையம் அது குறித்த ஒப்புகை தகவல், பிற விவரங்கள் இமெயில் மூலமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பியது. இந்நிலையில் புதிதாக 113 கல்லூரிகளை தொடங்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகின. இதனை மறுத்துள்ள தேசிய மருத்துவ ஆணையம், புதிய கல்லூரிகளுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பான தகவல்கள் வெளிப்படைத் தன்மையுடன் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களின் இறுதி முடிவுகள் எடுக்கும் போது அவை அனுமதி அளித்ததாகவும் இருக்கலாம், அனுமதி அளிக்காததாகவும் இருக்கலாம் என்றும் அதனை சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்ப இருப்பதாக கூறியுள்ளது. புதிதாக தொடங்க அனுமதி வழங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளின் விவரங்கள் உரிய நேரத்தில் வெளியிடப்படும் என்றும் மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தினால் முறைகேடு நடைபெற அதிக வாய்ப்புள்ளதாக எக்ஸ் மற்றும் டெஸ்லா குழும தலைவர் எலான் மஸ்க் மீண்டும் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் இந்தியாவில் மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் அதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக சர்ச்சைகள் எழுந்தன. உலக அளவில் இந்தியாவில் மட்டுமே பொதுத் தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இதை தவிர பூட்டான், நேபாளம், கென்யா, நமீபியா, நைஜீரியா ஆகிய நாடுகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவில் சிறிய அளவிலான தேர்தலில் மட்டும் இது பயன்பாட்டில் உள்ளது. அந்நாட்டின் பெர்டோ ரிகோ தீவில் உள்ளூர் தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தியதில் சர்ச்சைகள் எழுந்த நிலையில் காகித வாக்குகளை எண்ணி பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது. இதனிடையே உலக பயன்பாட்டிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று எலான் மஸ்க் கருத்து கூறியது அமெரிக்காவில் மட்டுமன்றி இந்தியாவிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தபால் வாக்கு முறையும் தேர்தலில் முறைகேடுக்கான சாத்தியங்கள் அதிகம் கொண்டவை என்று அவர் மீண்டும் தனது எக்ஸ் வலைதள பதிவில் கருத்து தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் நேரடியாக வாக்களிக்கும் முறையை கட்டாயமாக நடைமுறைப்படுத்துவது மட்டுமே தேர்தல் முறைகேடுகளை தவிர்க்கும் என்றும் எலான் மஸ்க் கூறியிருப்பது மீண்டும் அரசியல் தளத்தில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. நீட் தேர்வுக்கான மாற்றுத் தேர்வு தொடர்பாக முன்னாள் IAS அதிகாரிகள் மத்திய அரசுக்கு தாமாக சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளனர். 24 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய நிலையில் மதிப்பெண் முறைகேடு, வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் என பல புகார்கள் எழுந்து டாக்டர் கனவில் இருந்த மாணவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதையடுத்து CBI விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. மேலும் நீட் முறைகேடுகள் குறித்து ஆராயவும் தேர்வு சீர்திருத்தங்களை பரிந்துரைக்கவும் இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு K. ராதாகிருஷ்ணன் தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்தது. இதனிடையே முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திரு சுப்பிரமணியம், கோல் இந்தியா லிமிடெட் நிறுவன முன்னாள் தலைவர் திரு சுதிர்தா பட்டாச்சாரியா மற்றும் ஜோத்பூர் IITயின் முன்னாள் இயக்குனர் திரு பிரேம் கல்ரா ஆகியோர் கூட்டாக மத்திய அரசுக்கு சில யோசனைகளை முன்வைத்துள்ளனர். அதில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் மொத்தம் 8 காலாண்டு தேர்வுகள் மற்றும் ஒரு பொதுத் தேர்வை நடத்தலாம் என ஆலோசனை தெரிவித்துள்ளனர். மேலும் மேல்நிலை கல்வியில் 2 முறை இன்டர்ன்ஷிப் பயிற்சி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மாணவர்களின் படிப்பு திறன், சமூக மற்றும் தொழில் திறன் மற்றும் ஒட்டுமொத்த திறனையும் அளவிடும் வகையிலான இறுதி பொதுத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு முறையில் 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியான மதிப்பீட்டு முறையை மேற்கொள்ளவும் பரிந்துரை செய்துள்ளனர். மாணவர்களின் சமூக பங்களிப்புக்கு NCC, NSS போன்றவற்றில் இருப்பதை கட்டாயமாக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட், JEE போன்ற அனைத்து உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கு மாற்றாக இந்த முறையை பின்பற்றலாம் என்றும் இதன் மூலம் பள்ளி கல்வி மீது கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 18 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் முதன்மைச் செயலர் திருமதி அமுதா பிறப்பித்துள்ள உத்தரவில் தாம்பரம் காவல் ஆணையர் A. அமல்ராஜ் அமலாக்க பணியகம் CID ADGP-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அபின் தினேஷ் மோதக் தாம்பரம் காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட மகேஷ்குமார் அகர்வால் ஆயுதப்படை ADGP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் காவல் ஆணையர் விஜயகுமாரி ஆயுதப்படை IG-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். சந்தீப் மிட்டல் சைபர் கிரைம் பிரிவு ADGP-யாகவும் சஞ்சய் குமார் கடலோர காவல்படை ADGP-யாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கு IG அஸ்ராப்கர் வடக்கு மண்டல IG-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தென்மண்டல IG-யாக பிரேம் ஆனந்த் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையராக நரேந்திரன் நாயரும் சென்னை தெற்கு கூடுதல் காவல் ஆணையராக கண்ணனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர காவல் ஆணையராக பிரவீன்குமார் அபினவும் திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக லட்சுமியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறை தொழில்நுட்ப பிரிவு ADGP-யாக தமிழ்ச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார்.
சிபிசிஐடி ஐஜியாக இருந்து வரும் IPS அதிகாரி அன்புவுக்கு சிபிசிஐடி ADGPயாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆனி திருமஞ்சன விழாவின் போது கனகசபையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்த தடையும் விதிக்கப்படாத நிலையில் அதில் ஏதும் குறுக்கீடுகள் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இன்று முதல் 3 நாட்களுக்கு ஆனி திருமஞ்சன விழா நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது பக்தர்கள் கனகசபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க கோரி சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி திரு R. மகாதேவன், நீதிபதி திரு முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கனகசபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கும் அரசாணையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், கனகசபையில் நின்று தரிசனம் செய்ய அனுமதிக்கும் அரசாணைக்கு எந்த தடையும் விதிக்கப்படாத நிலையில் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு யாரேனும் குறுக்கீடுகள் செய்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டனர். இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு மனு அளிக்க மனுதாரருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த வாரம் அறிக்கை சமர்ப்பிக்க அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புக்காக நடத்தப்பட்ட நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவையில் செயல்படும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் 18 உறுப்பு கல்லூரிகளும் 28 இணைப்பு கல்லூரிகளும் செயல்பட்டு வருகின்றன. இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வினை மாணவர்கள் எழுதி முதுநிலை படிப்பில் சேர்வதற்காக காத்திருக்கும் நிலையில் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் நேற்றிரவு அறிவித்துள்ளது. முதுநிலை படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு வேளாண் பல்கலைக்கழகம் அனுப்பிய இமெயிலில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் செலுத்திய விண்ணப்ப கட்டணம் திருப்பி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25ஆம் கல்வியாண்டுக்கான முதுநிலை மாணவர்கள் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் இந்த அறிவிப்பு தேர்வு எழுதிய மாணவர்களிடையே குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு கேரட் உள்ளிட்ட மலை காய்கறிகளின் விலை 100 ரூபாயை தொட்டதால் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக கேரட், பீட்ரூட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், பூண்டு உள்ளிட்டவை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மலை காய்கறிகளின் விளைச்சல் குறைந்ததால் அதன் விலை கிலோ 100 ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது. நீலகிரியில் உற்பத்தி செய்யப்படும் கேரட் நாள்தோறும் அறுவடை செய்யப்பட்டு சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு சென்று சுத்தம் செய்யப்படுகிறது. பின்னர் மேட்டுப்பாளையம் சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் கூறினர். 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை மாதத்தில் கிலோ 100 ரூபாய் வரை இந்த ஆண்டுதான் விற்பனையாவதால் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சரியான மழை கரெக்டான பக்குவம் இல்லாதனால கரண்ட் 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வருஷம் மட்டும் தான் 90 ரூபா 100 ரூபாய்க்கு கேரட் டச் ஆகிருக்கு. அதே மாதிரி பீட்ரூட்டு 90 ரூபா விற்றுருக்கு, பீன்ஸு 100 ரூபா விற்றுருக்கு, பூண்டு அதே 400 ரூபா விற்றுருக்கு. ஏன்னா சரியான பட்டம் கிடையாது. நீலகிரி பொறுத்து பட்டம் எப்பயுமே இந்த டைம் கேரட் அதிகமாக உற்பத்தி ஜாஸ்தியாகும். மழை சரியான மழை இல்லைனால கேரட் உற்பத்தி கம்மியாக இருக்குது. அதனால் இந்த வரத்து ஜாஸ்தி, மழை ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கு. 15 வருஷமாக கேரட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ரேட்டு வந்ததில்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ தான் கேரட் இந்த ரேட்டு வந்திருக்கு. விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்காங்க. இது வரைக்கும் இந்த மழை இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்குது. எல்லா பொருளுமே ரேட் ஜாஸ்தி, பட்டைகள் எல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால் ஒன்றுமே எல்லாம் பயங்கர சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. கேரட்டை போலவே பீட்ரூட் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு கிலோ 130 ரூபாய்க்கும், மலைப்பூண்டு கிலோ 300 ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக விவசாயிகள் கூறினர். கேரட், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளுக்கு அதிக விலை கிடைப்பதால் வியாபாரிகளே விளைநிலங்களுக்கு சென்று ஆட்களை வைத்து அறுவடை செய்வதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் அறுவடை மற்றும் சுத்தம் செய்யும் பணிகளுக்கான செலவு இல்லை என்று அவர்கள் கூறினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அண்மையில் பெய்த கனமழையில் பாத்திகள், நீர் வாய்க்கால்கள் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் உப்பு உற்பத்திக்கு தேவையான பணிகளை அப்பகுதி உற்பத்தியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். உப்பளங்களில் புதிய மணலை பரப்பி உற்பத்திக்கு தேவையான தளத்தை அவர்கள் உருவாக்கி வருகின்றனர். ஒரு பாத்தியை உருவாக்க குறைந்தது 2 முதல் 3 மாதங்கள் ஆகும் என்று உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை மழை பெஞ்சனால இப்போ 2 மாதமாக தான் நாங்கள் பாத்தி வெட்டி, வாய்க்கால் வெட்டி இந்த உப்புகள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த வருஷம் மழைகள் ஜாஸ்தி இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில்
எங்கள் ஏரியாவில் எல்லா மக்களுக்கும் பிழைப்புக்கு நல்லா இருக்கும். இந்த ஆழத்தை வச்சு தான் வேலைப்பாடு எல்லாமே நடக்குது. இந்தியாவில் குஜராத்துக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடியில்தான் அதிக அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதாகவும் 40,000 ஏக்கரில் உப்பளங்கள் அமைந்துள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் கூறினர். ஆனால் கடந்த ஆண்டு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் மழையின் நிலவரத்தை பொறுத்தே உப்பு விளைச்சல் கை கொடுப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கிரிக்கெட் வாரிய செயலர் திரு ஜெய்ஷா, இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். சமகால கிரிக்கெட் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ள திரு ஜெய்ஷா, மாறிவரும் சூழலை கௌதம் கம்பீர் அருகிலிருந்து பார்த்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். தனது கரியர் முழுவதும் நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு பல்வேறு பொறுப்புகளில் சிறந்து விளங்கியவர் என்பதால் இந்திய கிரிக்கெட்டை முன்னோக்கி வழிநடத்த கௌதம் கம்பீர் சிறந்த நபர் என நம்புவதாக தெரிவித்துள்ள அவர், இந்திய அணி குறித்த அவரின் தெளிவான பார்வையும் பரந்த அனுபவமும் பயிற்சியாளராக அவரை தேர்வு செய்துள்ளது என்றும், புதிய பயணத்தை தொடங்கும் கம்பீருக்கு BCCI முழு ஆதரவு அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் T20 உலகக்கோப்பை தொடர் வெற்றிக்கு பிறகு ஓய்வு பெற்றதை அடுத்து கௌதம் கம்பீர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்திய அணி 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை வென்ற போதும் 2011ஆம் ஆண்டு 50 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற போதும் முக்கிய பங்காற்றிய கம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராக பணியாற்ற விருப்பம் தெரிவித்திருந்தார். மதிப்புமிக்க பொறுப்புடன் மீண்டும் இந்திய அணிக்கு வருவதில் பெருமை கொள்வதாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள கம்பீர், ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டும் என்பதே தமது குறிக்கோள் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். ரஷ்ய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரியா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கனமழையால் மும்பை நகரம் வெள்ளத்தில் மிதக்கிறது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் சற்று முன் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.